कामस्थिरकदलिका स्तम्भसम्भावनीयम् क्षौमाश्लिष्टं किमपि कमला भूमिनीलोपधानम् न्यञ्चत्काञ्चीकिरणरुचिरं निर्विशत्यूरुयुग्मम् लावण्यौघध्वजमिव मतिर्मामिकारङ्गयूनः. இதிலே ஊரு யுக்மம் என்பதாலே, ஊரு என்றால் தொடை, யுக்மம் என்றால் இணை, இரட்டை, ஜோடி. ஊரு யுக்மம், இந்த தொடை இணையானது இந்த ஸ்லோகத்திலே ரசிக்கப்படுகிறது. மாமிகா மதிஹி, என்னுடைய மதி என்பவள், மதி என்றால் புத்தி, அவள் ரங்கயூனக, ரங்கன் என்கிற யுவா இருக்கிறானே அவனுடைய ஊரு யுக்மம் தொடை இணையை நிர்விஷதி அனுபவித்து மகிழ்கிறாள். என்னுடைய புத்தி என்பவள் ரங்கநாதன் என்கிற இளைஞருடைய தொடை இணைகளை அனுபவித்து மகிழ்கிறாள் என்பது வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த தொடை இணைகளுக்கு 6 விசேஷணங்கள். எப்படிப்பட்ட தொடை இணை என்றால், காமஹராம ஸ்திரகதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் என்பது ஒரு விசேஷணம். க்ஷௌமாஸ்லிஷ்டம் என்பது 2வது. கிமபி என்பது 3வது. கமலா பூமி நீளோபதானம் என்பது 4வது. நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம் என்பது 5வது. லாவண்யௌகத்வயமிவ என்பது 6வது. இந்த 6 விசேஷணங்களுக்கும் உரித்தான ரங்கநாதனுடைய திருத்தொடையை என்னுடைய புத்தி அனுபவிக்கிறாள் என்று முதலாவது பார்க்க போகிறோம். காமன் இருக்கிறானே மன்மதன், அவனுடைய ஆராமம், உத்தியானம், உபவனம், தோட்டம், அதிலே ஸ்திர நிலைத்து இருக்கிற ஒரு கதளிகா வாழையினுடைய ஸ்தம்பம், தண்டு, வாழை கம்பம், வாழை தண்டு, அது எப்படி இருக்குமோ அது போல இந்த தொடை இருக்கிறது. மன்மதன் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு வாழை தோப்பை பயிரிட்டானால் அந்த வாழை தண்டானது, வாழை கம்பானது எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது ரங்கநாதனுடைய தொடை. தொடைகளை வாழைத்தண்டுக்கு உபமேயமாக சொல்வது வழக்கம். வாழைத்தண்டு போல தொடை இருக்கிறது, யானை தும்பிக்கை போல தொடை இருக்கிறது என்றெல்லாம் சில சில உபமானங்கள் கவி மரபிலே வழக்கமாக இருக்கின்றன. அப்படி ஸ்தம்பம் போலே சம்பாவனீயம், ஊகிக்க கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்குமோ? இந்த எங்கிருந்து வந்திருக்கிறது இந்த வாழைத்தண்டு என்றால் மன்மதனுடைய உத்தியானத்திலிருந்து வந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது. கௌமம் என்றால் பட்டு வஸ்திரத்துக்கு பெயர். அந்த பட்டு வஸ்திரத்தினாலே ஆஸ்லிஷ்டம் அணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தொடைகளின் மேலே பீதாம்பரத்தை சாத்தி கொண்டிருக்கிறார் ரங்கநாதன். அது பட்டு பீதாம்பரமாக இருக்கிறது. 3வது. கிமபி, ஏதோ ஒன்று, வர்ணிக்க முடியாதது, என்னுடைய வர்ணனையிலே அடங்காதது, இப்பொழுது நான் சொல்லுகிற விசேஷணங்கள் எல்லாம் அதற்கு போதாது, அப்படி இருப்பது. 4வது. கமலா பூமி நீளோபதானம், கமலா என்கிற லக்ஷ்மி, பூமி என்கிற பூமி தேவி, நீளா என்கிற நப்பின்னை, இவர்களுக்கெல்லாம் உபதானம் தலையணையாக இருப்பது. அந்த தொடையிலே தலை வைத்து கொண்டு அவர்கள் படுப்பார்கள். அப்படி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிகளுக்கு கூட தலையணையாக இருக்கிற பெருமை பெற்றது ரங்கநாதனுடைய தொடை இணையானது. அதற்கடுத்தது நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம், ரங்கநாதன் மேலே இடுப்பிலே சாத்தி கொண்டிருக்கிற ஒட்டியானத்துக்கு காஞ்சி என்று பெயர். அதிலே நிறைய ரத்னங்கள் பதித்திருக்கிறபடியினாலே அந்த ரத்னங்களுடைய கிரணங்கள் வீசுகின்றன. நெஞ்சத்தை அவை கீழ்ப்புறமாக வீசும் பொழுது இந்த தொடையிலே அந்த கிரணங்கள் படுவதாலே தொடையானது ருச்சிரமாக அழகாக இருக்கிறது. லாவண்யௌகத்வயமிவ, இது எது போல இருக்கிறது என்றால்
ரங்கநாதனுடைய திருமேனியினுடைய லாவண்யம் இருக்கிறதே, சமுதாய சோபை அழகு என்பது, அது வெள்ளமாக பாய்ந்து 2 அருவிகளாக பிரிந்து கீழே விழுவது போல இருக்கிறது. இந்த 2 தொடைகளும் லாவண்யம் என்கிற ஓகம் வெள்ளத்தினுடைய துவயம் 2 பிரிவுகள் போல இருக்கிறது இந்த ரங்கநாதனுடைய தொடை. அவனுடைய திருமேனி அழகுதான் அப்படி தொடைகளாக வழிந்து கொண்டிருக்கிறதோ என்று சொல்லலாம் போல. அப்படிப்பட்ட தொடையை என்னுடைய புத்தி அனுபவிக்கிறாள் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை, அதாவது இப்பொழுது நாம் பார்த்த அர்த்தத்தையே மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். ரங்கநாதன் ஒரு யுவா, ரங்கயூனா என்று முடிந்தது. யுவா என்றால் இளைஞன் என்று அர்த்தம், யௌவன பருவத்திலே இருப்பவன் என்று. அவனுடைய தொடை இணையானது, இணை என்றால் ஜோடி, இரட்டை, அது மன்மதனுடைய தோட்டத்து வாழைத்தண்டோ என்று கருதத்தக்கது. வாழைத்தண்டை அதற்கு உவமையாக சொல்லலாம். அது பட்டு வஸ்திரத்தோடு சேர்ந்தது. அது வர்ணனையை கடந்தது, வர்ணிக்க முடியாதது. அது கமலை, பூமி, நீளை என்ற தேவிமார்களுக்கு தலையணையானது. இடுப்பிலே சாத்தி கொண்டிருக்கிற ஒண்டியானத்திலிருந்து கீழே பரவுகிற கிரணங்களாலே அந்த தொடைக்கு அழகு கூடியிருக்கிறது. 2 அழகு வெள்ளங்கள் பாய்வது போல அந்த தொடைகள் இருக்கின்றன. என்னுடையதான மதி அந்த தொடை இணையை அனுபவித்து மகிழ்கிறது அல்லது மகிழ்கிறாள். மதி என்பது ஸ்ரீலிங்க பதம். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்துவிட்டது. இப்பொழுது வாழைத்தண்டு போல தொடை, ஸ்திர கதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் என்கிறாரே. வாழைத்தண்டை தொடைக்கு உவமையாக சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு வஸ்துவை உவமையாக சொல்ல வேண்டும் என்றால் பூயோ தர்ம சாதிருஷ்யம் வேண்டும். அதாவது நிறைய பண்புகள் ஒத்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை உவமையாக சொல்லலாம். வாழைத்தண்டு போல தொடை என்றால் என்னென்ன பொது பண்புகள் இருக்கின்றன வாழைத்தண்டு போல தொடையிலே என்று கேட்டால், வாழைத்தண்டு போல உருண்டு திரண்டு இருக்கின்றன. முதலிலே ஆகார சாமியம் என்பது, வாழைத்தண்டு என்பது வாழைத்தண்டுக்கும் தொடைக்கும் ஆகாரத்திலே உருவத்திலே சாமியம் ஒப்புமை இருக்கிறது. 2ம் உருளையாக இருக்கும் என்று. இரண்டாவது, வாழைத்தண்டு போல வழவழப்பாக, சம்ஸ்கிருதத்திலே இதை ஸ்னிக்தம் என்று சொல்கிற வழக்கம். வாழைத்தண்டு நமக்கு தெரியும், மற்ற கருணைக்கிழங்கு போல இல்லாமல் வாழைத்தண்டானது ரொம்ப அதிகமான வழவழப்புடன் இருக்கும் என்று. இந்த தொடைக்கும் அந்த வாழைத்தண்டுக்கும் இதுவும் கூட ஒரு தர்ம சாதிருஷ்யம். மூன்றாவதாக, வாழைத்தண்டு போல தன்மையுடன், வாழைத்தண்டு குளிர்ச்சியா, இந்த குளிர்ச்சியை பற்றி மறுபடியும் பேச போகிறோம். வாழைத்தண்டுக்கு குளிர்ச்சி இருப்பது போல தொடைக்கும் குளிர்ச்சி வருகிறது என்று. வாஸ்தவத்திலே தொடைக்கு எப்பொழுதுமே குளிர்ச்சி இருக்காது, சில சமயங்களிலே உஷ்ணம் கூட வரும். அந்த விதத்திலே வாழைத்தண்டிலிருந்து அது வேறுபட்டு கூட இருக்கும். இப்படி வாழைத்தண்டு போல பூஜோ தர்ம சாதிருஷ்யம் இருந்தாலும், பல பண்புகள் ஒப்புமையாக இருந்தாலும், இந்த உவமை சரிபடாது என்று தேசிகனுக்கு தோன்றியதாலே ஸ்திர என்று ஒரு அதிக பதத்தை போட்டார். காம ஆராம ஸ்திர என்று. பொதுவாக தோட்டங்களிலே இருக்கிற வாழைத்தண்டு ஸ்திரமாக இருக்காது. வாழைக்கு ஆயுசு குறைவு. அந்த தண்டு ஒரு வருஷத்துக்கு மேலே தாங்காது. ஆனால் இந்த தொடையோ ஸ்திரமானது. அதனாலே நம்முடைய தோட்டங்களிலே இருக்கிற வாழைத்தண்டுகள் எல்லாம் அஸ்திரமாக இருக்கின்றன. ஒரு கால் மன்மதனுடைய தோட்டத்து வாழைத்தண்டு இன்னும் ஸ்திரமாக இருக்குமோ என்னவோ என்று சம்பாவனையும் ஊகிக்கப்படுவதாக இருக்கிறது. வாழைத்தண்டு போல அஸ்திரமாக ஒரு அவஸ்தை வராமல் இருக்கிறது, வதிரேகமும் இருக்கிறது, சாதிருஷ்யம் மட்டும் இல்லாமல். பிரபாதே கதளி யதா என்று சொல்கிற வழக்கம் ராமாயணத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே, சுந்தரகாண்டத்திலே ஹனுமான் போய் அசோகவனத்திலே சீதையை பார்க்கும் பொழுது அவள் எப்படி இருந்தாள் என்றால், வாழைத்தண்டு ஒன்று பிரபாத்தே புயல் அடித்த பொழுது எப்படி நடுங்கி கொண்டிருக்குமோ அது போல இருந்தாள் என்று பிரபாத்தே கதளி யதா என்று வர்ணிக்கிறார். அப்பொழுது சீதை வாழைத்தண்டு போல இருந்தால், ஆனால் புயல் அடிப்பட்ட வாழைத்தண்டு போல என்று சொன்னதினாலே, வாழைத்தண்டு பொதுவாக பெருங்காற்றை தாங்காது. பெரும் புயல் கூட வர வேண்டும் இல்லை,
சாதாரண அதிக காற்று வேகத்துக்கே அது தாங்காமல் இருந்துவிடும். அது ஸ்திரம் அன்று. ஆனால் இங்கே சொல்ல உபமேயமாக இருக்கிற வஸ்து அது கிடையாது. இது ஸ்திரமாக இருக்கிறது. அதனாலே ஸ்திர கதளிகா ஸ்தம்ப என்று ஸ்திர என்ற பதத்தை அதிகப்படியாக போட்டிருக்கிறார். ஸ்திரமாக, சிரஸ்தாயியாக, நெடுங்காலம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இந்த தொடை இருக்கிறது. இப்பொழுது என்ன பார்த்தோம்? தொடைக்கும் வாழைத்தண்டுக்கும் பல தர்மங்கள், பல பண்புகள் பொதுவாக இருக்கின்றன. ஆனாலும் ஒரு பண்பு தொடைக்கு அதிகப்படியாக இருக்கிறது, ஸ்திரத்துவம் என்பது. ஸ்தம்ப சம்பாவனீயம். வாழைத்தண்டு என்று சொல்லாமல் ஸ்தம்ப என்கிற பதம் இருக்கிறது, கம்பமாக நட்டு இருக்கிறது என்று. அதனாலே இப்படி கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு உற்சவாதிகள் நடக்கும் பொழுது பந்தல்களிலே வாழைத்தண்டை கம்பமாக நட்டு வைப்பார்கள். இந்த இரண்டும் வேறு ஒரு மண்டபத்துக்கு போகிற கம்பமோ என்று அப்படி நினைக்கவும் அர்த்தம் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், பெருமாளுடைய ரங்கநாதனுடைய திருமார்பு இருக்கிறதே, அதை வர்ணிக்கும் பொழுது ஆதிசங்கரர் தன்னுடைய பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்திலே விஷ்ணுனுடைய மார்பை வர்ணிக்கும் பொழுது அது ஒரு பூந்தோட்டம் என்று வர்ணிக்கிறார். அது எப்படி பூந்தோட்டம் என்று சொல்லலாம் என்பதற்கு சில சாதிருஷ்யங்களையும் காண்பிக்கிறார். அது வேறு. இப்பொழுது பூந்தோட்டத்துக்கு நாம் உள்ளே போக வேண்டும். பெருமாளுடைய திருமார்பிலே தான் ஜீவன் கௌஸ்துபியாக இருக்கிறான். அதனாலே அந்த பூந்தோட்டத்துக்கு போவதற்கு வழியிலே ஆரம்பத்திலே துவாரத்திலே வாசல் கதவு பக்கத்தின் அருகிலே வாழைத்தண்டு கம்பம் நட்டு வைத்திருக்கிறார்களோ என்று சொல்லும்படியாக இருக்கிறதாம் ரங்கநாதனுடைய தொடை இணைகள். சம்பாவனீயம் என்றால் இப்படியும் இருக்கலாம், இது சம்பவம்தான், அசம்பவம் அன்று என்று சொல்கிற அர்த்தம். ஊகிக்க கூடியது என்று ஒரு அர்த்தம். இதே சம்பாவனீயம் என்கிற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. நாம் அதை சம்பாவனை பண்ண வேண்டும் என்றால் பகுமானம் பண்ண வேண்டும் என்ற அர்த்தம். அதை மதிப்புடன் கூட ஆதரித்து பண்ணக்கூடியது என்று. வாழைத்தண்டாக ஊகிக்கத்தக்கது என்று இதுவரையில் அர்த்தம் சொல்லிக் கொண்டு வந்தோம். இப்பொழுது வாழைத்தண்டாலே பகுமதிக்கத்தக்கது என்று. கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம். கதலிகா ஸ்தம்பமானது ரங்கநாதனுடைய தொடையை சம்பாவனை பண்ணுகிறது. ஆஹா, இது இன்னும் நன்றாக இருக்கிறதே என்று தானும் அதுபோல ஆக வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே அதற்கு நிறைய பகுமானங்களை பண்ணுகிறது அந்த வாழைத்தண்டு. அதனாலே வாழைத்தண்டுக்கு இல்லாத சில நல்ல பண்புகளும் இந்த ரங்கநாதனுடைய தொடைக்கு இருக்கிற காரணத்தினாலே அந்த வாழைத்தண்டு அதை சம்பாவனை பண்ணுகிறது. என்னென்ன இருக்கிறது என்றால், ஸ்திரத்துவம் என்று ஒன்று வாழைத்தண்டுக்கு இல்லாதது ஒன்று இதுக்கு இருக்கிறதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி மன்மதோத்தீபகத்துவம், அதாவது அந்த தொடையை பார்த்தாலே ஆசை நமக்கு எழும்பும். அந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் வாழைத்தண்டுக்கு கிடையாதே. அதனாலே வாழைத்தண்டுக்கு இல்லாத சில பண்புகள் இந்த தொடைக்கு இருக்கிற காரணத்தினாலே அந்த வாழைத்தண்டுகள் இந்த தொடைகளை கௌரவப்படுத்தி விட்டு போகும். கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம். அவை சம்பாவனை பண்ணும், அதற்கு தக்கதாக இந்த தொடைகள் இருக்கும். மூன்றாவது அர்த்தமும் உண்டு சம்பாவனீயம் என்பதற்கு. சம் என்றும் பாவனா ஈயம் என்றும் பிரிக்க வேண்டும். சம் என்றால் சம்யக்கு நன்றாக என்ற அர்த்தம். பாவனீயம் என்றால் பாவனையிலே தியானத்திலே விஷயமாக்கத்தக்கது. எதை நாம் பாவனை பண்ண வேண்டுமோ, எது நம்முடைய பாவனா என்றால் தியானம், நம்முடைய தியானத்துக்கு தகுந்த வஸ்துவாக இருக்கிறதோ அது பாவனீயமான வஸ்து.
பாவனா என்கிறது யோக சாஸ்திரத்திலே தியானத்துக்கு இருக்கிற பரிபாஷை பதமாகவும் இருக்கிறது. நாம் தான் பகவத் தியான சோபானம் என்பது யோக சாஸ்திரப்படி நடப்பதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலே அதிலே முதல் ஸ்லோகத்திலே யமினாம் என்று யமம் என்கிற முதல் அங்கம் வந்தது போல பாவனா என்பதும் வர வேண்டும் அல்லவா? அது இங்கே வந்திருக்கிறது. சம்பாவனீயம், யோகிகளாலே சம்யக்கு நன்றாக பாவனீயம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று இந்த பகவத் தியான சோபானத்துக்கு பொருந்தின அர்த்தம் மூன்றாவது அர்த்தம். வாழைத்தண்டை விட மிக நன்றாக இருக்கிறது என்பதற்கு பொருந்தின அர்த்தம் இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது இது வாழைத்தண்டு தானோ என்று ஊகிக்கத்தக்கதாக இருக்கிறது என்பது. ஆக இந்த மூன்று அர்த்தங்களையும் ஸ்தம்பாவனீயம் சம்பாவனீயம் என்பதற்கு நாம் வைத்துக் கொள்கிறோம். ஸ்தம்ப சம்பாவனீயம். அதற்கடுத்தது ஷௌமாஸ்லிஷ்டம். வாழைத்தண்டை தொடைக்கு இணையாக மற்ற கவிகள் வர்ணித்திருப்பது ஓரிரண்டு நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று லக்ஷ்மி சகஸ்ரத்திலிருந்து. அதிலே லக்ஷ்மியை பற்றி எப்படி பேசுகிறார்? அவளுக்கு சொத்து ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்து அதற்கு 2 பேர் வாரிசாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக வேறு இருக்கிறார்கள். அதாவது லக்ஷ்மியினுடைய தொடை அழகு என்பதை தாங்கள் பெற விரும்புபவர்களாக கதளி என்கிற வாழை மரமும் ஆசைப்படுகிறது. கலபம் என்கிற யானை தும்பிக்கையும் ஆசைப்படுகிறது. இவர்கள் 2 பேரும் ஒரே வஸ்துவுக்கு ஆசைப்பட்டால் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி, பொறாமை, துவேஷம் இதெல்லாம் ஏற்படுகிறது. அதனால்தான் யானையானது வாழைத்தோப்புக்குள்ளே புகுந்து அதை நசுக்குகிறது. யானை பலிஷ்டன், வாழை அபலை. பலிஷ்டனான யானை அபலையான வாழையை நசுக்குவது என்பது அடிக்கடி நாம் வாழைத்தோப்புகளிலே, யானை உள்ள பிரதேசங்களிலே இருக்கிற வாழைத்தோப்புகளிலே பார்க்கிற சம்பவம். யானைக்கு என்ன வாழை மீது அவ்வளவு கோபம்? ஏன் அதை இவ்வளவு காலாலே மிதித்து நசுக்குகிறதே என்ன என்று கேட்கிறார் இந்த கவி. இரண்டுமே, யானை தும்பிக்கையும் வாழைத்தண்டு என்ற இரண்டுமே தாயாருடைய தொடை அழகை பார்த்து தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவையாக இருக்கின்றன. கமலையின் தொடையில் இருக்கிற கட்டழகை இந்த யானை நினைக்கிறதே, தன்னுடைய கரம் இருக்கிறதே தும்பிக்கை, அதை பெற வேண்டும் என்று. அதற்காக கரி என்கிற இந்த யானையானது அந்த அழகை, தன்னுடைய தும்பிக்கை பெற வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் அதே வஸ்துவை கதளியும் விரும்புகிறது. கரியும் விரும்பும், கதளியும் விரும்பும். அப்படி ஒரு வஸ்து இருக்கிறது. இப்பொழுது அந்த வஸ்துவை விட்டுவிட்டு இந்த இரண்டும் தங்களுக்குள்ளே போட்டி பொறாமை கொண்டு யானைக்கு கடும் சினம் ஏற்படுகிறது கதளி மேலே. அதனாலே கதளி தோப்பிலே கரி புகுந்து அழிக்கிறது என்று ஒரு கற்பனை காரணம் பண்ணுகிறார் வெங்கடாத்வரி. நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, மிகவும் அழகான தொடைகள் வாய்த்திருந்தால் அந்த தொடைகளை வாழைத்தண்டு போல இருக்கிறது என்றும் யானை தும்பிக்கை போல இருக்கிறது என்றும் கவிகள் வழங்குவது, உவமையாக சொல்வது வழக்கமாக இருக்கிறது. இதே மாதிரி மகாகவியான காளிதாசன், சில பேருக்கு மகாகவிகள் என்று பெயர், அவர்கள் மகா காவியங்களை ஏற்றினவர்கள். இதே உவமையை சொல்லுகிறான். ஏகாந்த சைத்யாத் கதலி விசேஷாஹ ஜாதாஸ்தூர்வோ ரூபமான பாக்யாஹ என்று. அவன் பார்வதி தேவியை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான் குமார சம்பவ மகாகாவியத்திலே. அப்பொழுது தொடை வர்ணனின் போது வாழைத்தண்டு சரியான உவமை ஆகாது என்கிறான்.
அதே பல பேர் பல கவிகள் வாழைத்தண்டு போல தொடை என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகர்களுடைய அல்லது அழகிகளுடைய தொடையை வர்ணிக்கும் பொழுது. ஆனால் நான் அதை உவமையாக சொல்ல மாட்டேன் என்று. ஏனென்றால் ஏகாந்த சைத்யாத், வாழைத்தண்டு எப்பொழுதும் குளிர்ந்ததாகவே இருக்கிறது. தொடை சில சமயங்களிலே குளிர்ந்ததாகவும் சில சமயங்களிலே சூடேறினதாகவும் இருக்கிறது. இந்த உஷ்ணம் காரணமாக இந்த உவமை பலமிழந்து போகிறது. உபமான பாஹ்யாக, உவமை சொல்லலாம் என்று நான் நினைத்தால் அதற்கு பாக்கியமாக உவமைக்கு வெளியிலே நிற்கிறது. இது சரியான உவமை இல்லை, இது சொல்லக்கூடாது என்று தோன்றுகிறது என்கிறான் காளிதாசன். அடுத்த விசேஷனம், இரண்டாவது விசேஷனம் ரங்கநாதனுடைய திருத்தொடை வர்ணனத்துக்கு க்ஷௌமாஸ்லிஷ்டம். க்ஷௌமம் என்றால் பட்டு என்ற அர்த்தம், துகூலம் என்பது பரியாஜ பதம். இங்கே ரங்கநாதன் உடுத்திக் கொண்டிருக்கிற பட்டு வஸ்திரம், அதாவது பீதாம்பரம் என்பது. ஒரு உரைநடைக்காரர் எழுதியிருக்கிறார், ரங்கநாதனுடைய க்ஷௌமம் போலவே கமலா பூமி நீளா பற்றின பிரஸ்தாபம் இங்கே வருகிறதே, அவர்களுடைய க்ஷௌமம் கூட, அவர்களுடைய வெண்பட்டு புடவை கூட ரங்கநாதனுடைய தொடையிலே ஆஸ்லிஷ்டமாக இருக்கிறது என்று அன்பில் கோபாலாச்சாரியர் எழுதுகிறார். தலையணை எப்பொழுதும் உறையுடன் கூடத்தான் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீமதிகளுக்கு நாம் பார்த்திருக்கிறோம். லோகத்திலே பணக்காரிகளாய் இருப்பவர்கள் தலையணைக்கு உரை இல்லாமல் போட்டுக்கொள்வதில்லை. இப்பொழுது ரங்கநாதனுடைய தொடை இணை என்கிற தலையணைக்கு அவனுடைய பீதாம்பரம் என்ற உரையை சாத்தி ஸ்ரீமதிகளே பண்ணுவார்கள் என்றால் ஸ்ரீகளுக்கே கேட்க வேண்டுமா? இவர்கள் ஸ்ரீகள், ஸ்ரீமதிகள் மட்டுமில்லை, ஸ்ரீகளே, லக்ஷ்மி தேவியினுடைய விபூதிகளானவர்கள். அவர்களுக்கு தலையணையாக ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது க்ஷௌமாஸ்லிஷ்டமாகத்தான் இருக்கும். பட்டு உரை போட்டுத்தான் அவர்கள் தலையணையை பயன்படுத்துவார்கள் என்று. சங்கரரும் பீதாம்பரத்தினாலே அழகு கூடுகிறது என்பதை பாதாதிகே சாந்த ஸ்தோத்திரத்திலே சொல்லுகிறார். பீதேன ஜோததேயச்சதுர பரிஹிதேனாம்பரேண அத்யுதாரம் என்று. பீதேன அம்பரேண, பீத அம்பரம் என்பதனாலே பரிஹித உடுத்திக் கொள்ளப்பட்டு அத்யுதாரம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது என்று. க்ஷௌமாஸ்லிஷ்டம் கிமபி, கிமபி என்றால் சொல்ல முடியாது, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்று சொல்லும்படியான அழகு, அனிர்தேசியமான என்ற அர்த்தம், நிர்தேசிக்க முடியாத. இதை போல இருக்கிறது அதை போல இருக்கிறது என்று 2-3 சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் சரியாக வரவில்லை, உபமை ஹீனோபமையாக ஆகிவிடுகிறது என்று நாங்கள் அதை கிமபி என்று, ஏதோ ஒன்று வர்ணனாதீதமாக இருக்கிறது என்று. கிமபி என்பதை உபதானம் என்ற அடுத்த பதத்திலே அன்வயித்து கிமபி கமலா பூமி நீளோபதானம். இது என்ன? இந்த தலையணை வர்ணிக்க முடியாத தலையணையாக இருக்கிறது. ஒரு பஞ்சு தலையணை, ஒரு தூள தலையணை என்று எத்தனையோ விதமான தலையணைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அவற்றுக்கெல்லாம் இல்லாத மென்மையும், மென்மை என்றால் மார்தவம், மென்மையும் சௌகுமாரியம் என்று சொல்லலாம் மென்மையை, மேன்மையும் உத்கர்ஷம். இந்த மென்மையும் மேன்மையும் அதிகப்படியாக இருப்பதாலே கிமபி உபதானம், ஏதோ ஒரு வர்ணனாதீதமான ஒரு தலையணை. நான் காண்பித்த உவமை சரிப்படாததாலே கிமபி என்ற வார்த்தையை போடுகிறேன் என்று கவியனுடைய திருவுள்ளம். கிமபி கமலா பூமி நீளோபதானம். கமலா, பூமி, நீளா என்று 3 பேர்களை தேவிமார்களாக சொல்வது வழக்கம். நம்முடைய நித்தியப்படி ஆதார சக்தி தர்ப்பணத்திலேயும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பூம் பூம்யை நமஹ,
ஓம் நீம் நீளாயை நமஹ என்று இந்த 3 தேவிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணுகிறோம். இதே போல திருவாராதன பிரகரணத்திலேயும் ஆதார சக்தி உண்டு. அங்கேயும் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 தேவிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறோம். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் என்று திருவாய்மொழி தேவிமாராக இந்த 3 பேரையும் சொல்லுகிறது. அதே போல தயாசதகத்திலே ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு ஸ்லோகம். திருமகளுக்கு சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் என்று ஒரு ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திரம். அதற்கடுத்தது மண்மகளுக்கு வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா என்கிற ஸ்லோகம். அதற்கடுத்தது நீலாதேவிக்கு யத்போக பட்டலைர் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஷ்வதர்சனம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இதே போல பல இடங்களிலேயும் நாம் ஆதார சக்தி தர்ப்பண கிரமத்திலையும் திருவாராதன கிரமத்திலேயும் தயா சதகத்திலையும் காண்பித்தது போல, திருவாய்மொழியிலும் காண்பித்தது போல தேவிமார் ஆவார் என்று சொல்லி கமலா, பூமி, நீளா என்று 3 பேரை சொல்வது வழக்கம். அந்த 3 பேருக்கும் உபதானமாக இருக்கிறது இந்த ரங்கநாதனுடைய திருத்தொடை. அந்த திருத்தொடை லாவண்யௌகத்வயமிவ, லாவண்யம் தான் வெள்ளமாக பாய்ந்து அருவி கொட்டுவது போலே திருத்தொடையாக கொட்டிக் கொண்டிருக்கிறது அவருடைய திருமேனியிலே என்று சொல்லலாம் போல என்று. லாவண்யம் என்றால் என்ன என்றால் பொதுவாக அழகு என்று நாம் அனுவாதம் பண்ணிவிடலாம். எந்த மாதிரி அழகை லாவண்யம் என்று சொல்வார்கள் என்றால் சமுதாய சோபை என்று சொல்வார்கள். அதாவது திருக்கரம், திருவடி என்று ஒவ்வொரு அவயவமாக பார்த்த அவற்றினுடைய அழகை சொல்லிவிட்டு சமுதாயமாக திருமேனி மொத்தத்துக்கும் அழகு சொல்லும் பொழுது தனித்தனியான இருக்கிற அவயவ சோபையிலிருந்து அதிருத்தமாக அந்த அவயவங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கிற நேர்த்தியினுடைய சோபையை சொல்லும் பொழுது லாவண்யம் என்ற பதத்தையும், தனித்தனியாக சொல்லும் பொழுது சௌந்தர்யம் என்ற பதத்தையும் பிரயோகிப்பது வழக்கம். சுதாகரம் என்று ஒரு புஸ்தகத்திலே லாவண்யம் என்றால் என்ன என்கிற லட்சணம் இருக்கிறது. முக்தா பலேஷு ಛಾಯಾಯಾः தரளத்வம் யதந்தரா பிரதிபாதி யதங்கேஷு லாவண்யம் ததிகோச்யதே என்று. முத்து மணிகளிலே, இங்க முக்தா பலம் என்பது முக்த ரத்னம், முத்து என்கிற ரத்னத்தை தான் முக்தா பலம் என்று சொல்வது வழக்கம். ಛಾயா என்றால் காந்தி, பிரகாசம், மிளிர்ச்சி என்று தமிழிலே சொல்லலாம். அது எப்படி தரளமாக இருக்குமோ அது போல ஒருவனுடைய அங்கங்களிலே ஒரு தரளத்துவம், முத்துமணியில் இருக்கிற மிளிர்ச்சி போல ஒரு மிளிர்ச்சி, காந்தி இருந்தால் அதற்கு லாவண்யம் என்று பெயர். லாவண்யம் என்பதை இந்த சுதாகரக்காரர் எப்படி விளக்குகிறார்? முத்துக்காந்தி போல இருப்பது என்று. இப்பொழுது ரங்கநாதனுடைய தொடையைத்தானே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். லாவண்யம் என்பது சமுதாய சோபை என்று கவிகள் சொல்லுகிறார்களே, ஒரு அவயவ சோபையை சொல்லும் பொழுது லாவண்யம் பாய்வது போல என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதில் இங்கேயே இருக்கிறது. தொடைக்கு லாவண்யம் இருப்பதாக அவர் சொல்லவில்லை. சமுதாயமான திருமேனிக்கு இருக்கிற லாவண்யம் தான் ஓகமாக வெள்ளமாக பெருக்கெடுத்து 2 அருவிகளாக பிரிந்து தொடைகளாக இங்கே காட்சி அளிக்கின்றன என்கிறார். அதனாலே தொடையினுடைய சௌந்தர்யத்தை சொல்லும் பொழுது திருமேனியனுடைய லாவண்யத்தை தான் சொல்லுகிறார். இப்படி மற்ற அவயவங்களையும் சேர்த்துத்தான் பேச வேண்டும் என்பதற்காக லாவண்யம் பேசுபவர்கள்
இந்த இடத்திலே பீதாம்பரத்தை சௌமாஸ்லிஷ்டம் என்று சொல்லி, உட்டியானத்தை காஞ்சீகிரண ருச்சிரம் என்று சொல்லி, பீதாம்பரம், ஒட்டியானம், திருத்தொடை எல்லாவற்றையும் சேர்த்து பேசி லாவண்யம் என்ற பதத்தை இட்டிருக்கிறார். லாவண்யௌகத்வஜமிவ என்று. மூன்றாவது பாதத்திலே இருப்பது காஞ்சி கிரண ருச்சிரம் என்பது. காஞ்சி என்றால் ஒட்டியானம், மேகலா என்று பெயர். காஞ்சி சா காஞ்சனா பைர்மணிவர கிரணைருல்லசத்வி பிரதீப்தா. மறுபடியும் விஷ்ணு பாதாதிக சாந்த ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஒட்டியான வர்ணனை. காஞ்சி காஞ்சனத்தினாலே பண்ணின காஞ்சியாக இருக்கிறது. காஞ்சனம் தங்கம், அதனாலே தங்கத்தினுடைய பிரகாசம் அதிலே வருகிறது. அது தவிர ஒட்டியானத்திலே ரத்தனங்களை எல்லாம் பதித்திருப்பார்கள். இப்பொழுதும் கூட ஒட்டியானம் என்பது ரத்தனம் பதித்தாக வருகிறது. அந்த ரத்தனங்கள், மணிவரங்கள், அவற்றிலிருந்து கிரணங்கள், ஒளி கதிர்கள் பரவுகின்றன. உல்லசத்பிஹி, நன்றாக மேல் நோக்கி பரவுகின்றன. அவற்றினாலே அந்த பிரதேசமே பிரதீப்தமாக இருக்கிறது, அதிக பிரகாசம் கொண்டதாக இருக்கிறது. பகவானுடைய கட்டி பிரதேசம் அந்த ஒட்டியானம் தரித்து கொண்டிருப்பதனாலே, சாற்றிக் கொண்டிருப்பதனாலே என்று சங்கரருடைய வர்ணனம். அந்த வர்ணனத்தையும் பகவத் தியான சோபானத்திலே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற வர்ணனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோமானால், இரண்டிலும் காஞ்சி என்கிற ஒட்டியானத்தை பற்றின வர்ணனம் வருகிறது. இரண்டிலேயும் அந்த ஒட்டியானத்திலிருந்து வீசுகிற ஒளி கதிர், கிரணம் என்கிற அதே வார்த்தை வருகிறது. அங்கேயும் கிரணைருள்ள சத்விகி என்றுதான் இருக்கிறது. இங்கேயும் காஞ்சி கிரண ருச்சிரம் என்று இருக்கிறது. காஞ்சி கிரணம் என்பது ரெண்டிலேயும் இருக்கிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சங்கரர் உல்லசத்விகி என்றார், இவர் நெஞ்சது என்றார். அது இரண்டும் கிட்டத்தட்ட எதிர்ப்பதம் போல இருக்கிறது. உல்லசத்விகி என்றால் மேல் நோக்கி பிரகாசிக்கின்றன என்று அர்த்தம். தான் இருக்கும் இடத்திலிருந்து மேற்பட்ட இடத்துக்கு. நெஞ்சது என்றால் கீழேயும் கதிர்களை பரப்புகின்றன என்று, கீழ்ப்பகுதியிலேயும் என்று. இங்கே தொடையினுடைய வர்ணனத்துக்காக ஒட்டியானத்துக்கு கீழ்ப்பகுதியிலும் அந்த கதிர்கள் பரவுவதை இவர் சொல்கிறார். அவர் உல்லாசம் என்கிற பதத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, உல்லாசம் பிகை என்பதற்கு இரண்டாவது அர்த்தமும் வர வேண்டும். உல்லாசம் பெறுகின்றன என்று, அதற்காக உல்லசத்பிகி என்று பிரயோகம் பண்ணி இருக்கிறார். காஞ்சி கிரண ருச்சிரம். இதற்கு முன்னே பூமி நீளோபதானம். கமலா பூமி நீளைகளுக்கு உபதானமாக தலையணையாக இருக்கிறது. தலையணை என்பதை எதற்காக நாம் வைத்துக் கொள்கிறோம்? ஸ்ரம பரிகாரம் பண்ணுவதற்காக. கமலா பூமி நீளைக்கு இவர்தான் சிரமம் கொடுத்து விட்டார். அதனாலே அவர்களுடைய சிரமத்தை பரிகாரம் பண்ண வேண்டியதும் இவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த பரிகாரத்துக்காக தலையணையாக தன்னுடைய தொடைகளை கொடுக்கிறார் என்று. என்ன சிரமப்படுத்தி விட்டார் என்றால், தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு துதைத்தவம் பெண்மை என்று திருவாய்மொழி சொல்லுகிறது. இவர் தெய்வ வண்டாக இருந்து கொண்டு அவர்கள் மலர்கள் போல இருக்க செய்தே அவர்களை துதைத்து விட்டார். அவர்களுடைய பெண்மையையே துதைத்து விட்டார். அதனாலே அவர்களுக்கு சிரம பரிகாரத்தை ஏற்படுத்த வேண்டியதும் இவருடைய கடமையாயிற்று. அதனாலே தொடையை கொடுத்திருக்கிறார். மர்மஸ்பிருஷ ரசசிராவ்யதி வித்யவிருத்தைஹி காந்தோபபோகலலிதைஹி லுலிதாங்கயஷ்டிஹி புஷ்பாவலீவரசிக பிரமரோபபுக்தா. அதே பதம் பிரமர பதம். அங்கே தெய்வ வண்டு. துவம் தேவி நித்யம் அபிநந்தயசே முகுந்தம். பூதேவியே, நீ நித்தியம் முகுந்தனை அபிநந்தயசே மகிழ்விக்கிறாய். அதிலே சொல்லும் பொழுது அவர் உனக்கு இட்ட சிரமத்தை சகித்து கொண்டு லுலிதாங்க யஷ்டிகி, அங்கம் என்கிற திருமேனி என்கிற யஷ்டி கொம்பானது லுலிதமாகிவிட்டது உனக்கு.
அவ்வளவு சிரமப்பட்டதனாலே தலையணை தேவைப்படுகிறது என்று. மாமிகா ரங்கயூனஹ, திருவரங்கத்திலே இருக்கிற யூனஹ என்கிற பதம், யுவா என்கிற பதத்துக்கு ஷஷ்டி ஏகவச்சனம். யுவா என்றால் இளைஞன், யௌவனத்தோடு கூடினவன் என்று. இங்கே அந்த பதத்தை வேண்டுமென்றே பிரயோகம் பண்ணி இருக்கிறார். பொதுவாக ரங்கநாதன் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் என்றால் மற்ற பெருமாள்களை விட இன்னும் புராணமான, பிராச்சீனமான, பழமையான பெருமாள். இக்ஷ்வாகு முதல் கொண்டு ஆராதித்த பெருமாள். அந்த இக்ஷ்வாகு என்பவர் ராமர், தசரதன், அஜன் முதலியவர்களுக்கெல்லாம் முற்பட்டவன். இக்ஷ்வாகு குலதனமான பெருமாள். அதனாலே மிகவும் வயதான பெருமாள். புருஷ புராண என்று அவனை சொல்வது வழக்கம். அவன் புராண புருஷன். ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலையும் புராண என்கிற சம்போதனம் இருக்கிறது. பழையவனே என்ற அர்த்தம். இதை வைத்துக்கொண்டு ஒரு கிண்டல் கூட பண்ணுகிறார் கோதாஸ்துதியிலே. நாகேஷயஸ்ஸு தொன்னு பட்சிரத கதந்தே ஜாத ஸ்வயம்பரபதிஹி புருஷ புராணஹ என்று. கோதையிடம், ஆண்டாளிடம் அவளுடைய தோழிகள் பரிகசிக்கிறார்களாம். நீ எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? பாம்பிலே படுத்து கொண்டிருப்பானா, பட்சியிலே ஓடுவானா, ஆதிசேஷனிலே படுக்கை, கருடனிலே வாகனம். அது தவிர கிழவனாம். புருஷ புராணஹ என்பதிலே புராண புருஷன் என்பதற்கு நாம் புராணங்களிலே இருக்கிற புருஷன் என்று சொல்லலாம். பிரதிபாதிக்கப்பட்டவன் என்று, மிகவும் பழையவன் என்ற அர்த்தத்திலே சொல்கிறார்கள். இவள் கிண்டல் பண்ணுபவள் கிழவன் என்கிற அர்த்தத்திலே அதை எடுத்துக்கொள்கிறாள். இப்படி பாம்பிலே படுத்திருப்பவன், பறவையிலே சஞ்சரிப்பவன், கிழவனாக இருப்பவன் அவனை நீ எப்படி ஸ்வயம்பர பத்தியாக தேர்ந்தெடுத்தாய்? இந்த ரங்கநாதனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவள். அந்த ரங்கநாதன் புராண புருஷன் ஆயிற்றே. ஜாத ஸ்வயம்பரபதிஹி புருஷ புராண கதம் என்று அவர்கள் பரிகசிக்கிறார்கள். ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிஹாசகிர சகீனாம். தோழிகளுடைய பரிகாச வார்த்தைகள் இப்படி இருக்கின்றன. ரங்கநாதனை வயதானவனாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். இப்பொழுது தேசிகன் அதற்கு நேர் எதிராக மதிர்மாமிகா ரங்கயூன, ரங்கன் என்கிற இளைஞன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஊரிலே அவருக்கு தேங்காய் கூட நிவேதனம் பண்ணுவதில்லை. அவர் முதியவர் என்கிற பாவனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரங்க யூனகா என்று இவர் எப்படி பிரயோகம் பண்ணினார் என்றால், பகவானுடைய திருகுணங்கள், அவனுடைய ரூப திருமேனியினுடைய திருகுணங்களை சொல்லும் பொழுது சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார்ய லாவண்ய யௌவனாதி அனந்த குண பரிபூர்ண திவ்ய ரூபா என்று எம்பெருமானாருடைய அனுபவத்திலே, கத்தியத்திலே அந்த ரூபத்துக்கு சௌகந்தியம், சௌந்தர்யம், சௌகுமாரியம், லாவண்யம் என்பதெல்லாம் இருப்பது போல யௌவனம் என்பதும் இருக்கிறது. யௌவனம் ததும்புகிற திருமேனியை கொண்டவர் பெருமாள். பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலேயும் அப்படித்தான். பெருமாளுக்கு மட்டுமில்லை, தேவதைகள் எல்லாருக்குமே வார்த்தக்கியம், மூப்பு கிடையாது, ஜரா என்பது கிடையாது. அவர்கள் திரிதசர்கள், 3 தசைகள் மட்டுமே கொண்டவர்கள். ஜரா இல்லாததனாலே நிர்ஜரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். ஜரா வர்ஜிதர்கள், மூப்பற்றவர்கள், நித்திய யுவாக்கள். தேவதைகள் எல்லாருமே அப்படி என்றால், தேவநாதன், தேவன், ஆதி தேவன் என்கிற பகவானும் அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகமும் யௌவனத்தோடு கூட இருப்பதுதான்.
வேதமே கூட இதை சொல்லி காண்பிக்கிறது. யுவா சுவாசா பரிபீத ஆகாத் ச உஷ்ரேயான் பவதி ஜாயமானஹ என்று. யுவா என்றுதான் முதலிலேயே ஆரம்பிக்கிறது. பகவானுடைய ரூப வர்ணனம் தான் இது. அவன் யுவாவாக இருக்கிறான், யௌவனம் கொண்டவனாக இருக்கிறான். யுவா என்ற பதத்துக்குத்தான் ஷஷ்டேக வச்சனத்திலே யூனஹா என்று வருகிறது. சுவாசாக இங்கே சொன்னது போல இங்கே க்ஷௌமாஸ்லிஷ்டம் என்று சொன்னாரே, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. அவனுடைய ரூபத்திலே நல்லதொரு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான் என்று. பரிமீத அவற்றினாலே வஸ்திரத்தினாலே பரிவர்த்தனாக போத்தப்பட்டவனாக ஆகாத் வந்தான். ச உஷ்ரேயான் பவதி ஜாயமானஹ அப்படி யுவாவாகவும் நல்ல பீதாம்பரதரனாகவும் இருக்கிறவன் ஜாயமானஹ பிறக்கும் பொழுது, நம்மை போல கர்மவசியமான பிறவி இல்லை, அவதரிக்கும் பொழுது ஸ்ரேயான் பவதி இதற்கு முன் இருந்ததை விட அதிக ஸ்ரேயஸை அவன் பெறுகிறான். இப்பொழுது அர்ச்சாவதாரமாக ஜனித்திருக்கிறான் ஸ்ரீரங்கத்திலே. இப்படி ஜாயமானனான இந்த ரங்கநாதனானவன் ஸ்ரேயான் பவதி இதற்கு முன்னில்லாத ஸ்ரேயஸுகளை மேன்மைகளை பெறுகிறான். ஏனென்றால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் அவனை போய் சேவிப்பதற்கு அனுகுணமாக அவன் நம்மருகில் வந்து நிற்கிறபடியினாலே நாம் அவனை சேவித்து பயனடைகிறோம். அதனாலே நாம் பயனடைவதாலே அவன் தனக்கு மேன்மை என்று கருதுபவனாக இருக்கிறான். ச உ ஸ்ரேயான், ஊ என்றால் அவன் மட்டும்தான் என்ற அர்த்தம். அவன் மட்டும்தான் பிறவி பிறப்பதனாலே ஸ்ரேயஸை பெறுபவன். மற்றவர்களுக்கெல்லாம் பத்த ஜீவர்களுக்கெல்லாம் ஏற்படுகிற பிறவி இருக்கிறதே, அது ஸ்ரேயஸ் சாதனமாக ஆகாது. அந்த பிறவியிலே அவர்கள் ஏற்கனவே சம்பாதித்த புண்ணிய பாபங்களை செலவழித்து அனுபவித்து அதை தீர்க்க வேண்டும். புதிதாக புண்ணிய பாபங்களை பண்ண வேண்டும். அதுதான் பிறவியிலே நடப்பது. அது ஸ்ரேயஸ் இல்லை. பிறவியினாலே ஸ்ரேயஸ். இதற்கு முன் இருந்ததை விட இன்னும் அதிக மேன்மை பெறுகிறான் பிறந்து. இதற்கு முன்னே இருந்த பரத்வத்துக்கு சௌலபியத்தினாலே பெருமை சேருகிறது. அது யாருக்கு என்றால் ச உ அவன் ஒருவன்தான் பிறவி பிறந்தும் கூட பெருமை பெறுகிறான். ச உஷ்ரேயான் பவதி ஜாயமானஹ தம் தீராஸ கவய உன்னயந்தி அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரம் பண்ணின ரங்கநாதனான அவனை தீராசக கவயக அவன் அர்ச்சாவதாரத்துக்கு பிறகு அர்ச்சாவதாரத்தை இக்ஷ்வாகு காலத்திலேயே பண்ணிவிட்டான். ஆனால் பிற்காலத்திலே சில கவிகள் வரப்போகிறார்கள். தீராசக கவிஜக, தீ என்றால் புத்திக்கு பெயர். புத்தியினாலே சோபிக்கிற கவிகள், அறிஞர்களான கவிகள் எல்லாம் உன்னயந்தி அவனை புகழ்ந்து பாடப் போகிறார்கள். நாம் இப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? தேசிகன் பண்ணி இருக்கிற பகவத் தியான சோபானத்தை பற்றித்தான் இந்த வேத வாக்கியம் பேசுகிறதோ என்று தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வாக்கியம் யுவா சுவாசாக என்று ஆரம்பிக்கிறது. இந்த தேசிகனுடைய கவி ஸ்லோகமும் ரங்க யூனஹா என்று யுவாவையும் சௌமாஸ்லிஷ்டம் என்று சுவாசாக என்ற பதத்தினுடைய அர்த்தத்தையும் பேசி ஜீ என்பதனாலே மாமிகா மதிஹி ரங்கயூனஹா என்று மதி என்ற பதத்தையும் இந்த வேத மந்திரத்தில் இருந்து 3 பதங்களுடைய அர்த்தத்தை ஒரே ஸ்லோகத்தில் இட்டு அவனை வர்ணிக்கிறது. இந்த வேத மந்திரம் என்ன சொல்லுகிறது? இப்படி பிறவியினாலே மேன்மை பெறுபவன் என்று ஒருவனாக இருப்பவன், வேறு யாருக்கும் இல்லாத பெருமை கொண்டவன், அவனை தீரர்களான அறிஞர்களான கவிகள் உன்னயந்தி உன்னயனம் பண்ண போகிறார்கள், மேல் செலுத்த போகிறார்கள், அவனுடைய மேன்மையை பறைசாற்ற போகிறார்கள் என்கிறது. சுவாதியோ மனசா தேவயந்தஹ என்று அந்த வேத வாக்கியம் சொன்னதை நினைவுபடுத்தும்படியாக இது இருக்கிறது. வியாக்கியானங்களிலேயும் இதை காட்டியிருக்கிறார்கள். யுவா சுவாசாக என்பதை இங்கே நினைக்க வேண்டும் என்று. வேறொரு மந்திரம் அக்னி தேவனை சொல்லும் பொழுது கூட
கவிர் கிரகபதிர் யுவா அவ்யவா ஜுஹ்வாஸ்யா என்று வர்ணிக்கிறது. அக்னியானவன் கவியாக இருக்கிறான், கிரகபதியாக இருக்கிறான், யுவாவாக இருக்கிறான் என்று. அதை எதற்கு இங்கே காண்பிக்க வேண்டும் என்றால், எல்லா தேவர்களுமே யுவாக்கள் தான். தேவதேவனான ரங்கநாதனும் அதனாலே யுவாதான். அவனுடைய திருமேனியிலும் யௌவனம் உண்டு. அவனை புராண புருஷன் என்று சொன்னது என்ன ஆயிற்று என்றால், இவ்விரண்டுக்கும் விரோதம் கிடையாது. அவனுடைய திருமேனியிலே யௌவனம் ததும்பும் என்று சொன்னதற்கும், ஏனென்றால் அவன் இச்சா பரிகிரகீத அநேக சரீரா என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. தன் இஷ்டப்படி அவன் அநேக சரீரங்களை எடுத்துக்கொள்ள வல்லவன். நம்மை போல நமக்கு வாய்த்த சரீரத்திலே உழல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே சரீர பரிகிரகம் பண்ணி, வாஸ்தவத்திலே சரீரம் கிடையாது. அசரீரம் ஹி சந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா என்று சரீரம் இல்லாதவன் தான் பெருமாள். அவன் தன் இஷ்டப்படியான திருமேனிகளை தானாக ஸ்வீகரிக்கும் பொழுது என்பார் இன்னொரு கவி. தன்னுடைய இஷ்டத்தினாலே கிரகிக்கப்பட்ட தனக்கு அபிமதமான ஒரு தேகத்தை கொண்டவன் அவன். இந்த திருமேனியை இப்பொழுது ஸ்வீகரித்திருக்கிறான், ரங்கநாதன் என்கிற அர்ச்சை திருமேனியை. அப்பொழுது திருமேனியிலே ஒரு யௌவனம் வரவழைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய இச்சைப்படி, அவனுடைய அபிமதப்படி. அவன் புராண புருஷன், நம்மெல்லாம் விட வயதானவன். அவனுக்கு வயது என்று கணக்கிடவே முடியாது. ஏனென்றால் அவன் பிறவி அல்பவன். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. அஜாயமானன், பிறவி இல்லாதவன். ஆனால் பகுதா பலபடியாக விஜாயத்தே பிறக்கிறான். பிறவி இல்லாதவன் பலபடியாக பிறக்கிறான் என்று சொன்னதற்குள்ளே, அந்த ஒரே வாக்கியத்துக்குள்ளேயே முரண் இல்லையோ என்று கேட்டால், நம்மை போல கர்மவசியமான பிறவி எதுவும் இல்லாதவன் தன் இஷ்டப்படி அவதரிக்கிறான் என்பதனாலே முரண் இல்லை என்று சொல்கிறோம். அதே மாதிரிதான் இங்கே இரண்டு வாக்கியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாக்கியம் அவனை புராண புருஷன் என்கிறது. இந்த வாக்கியம் பல பிரமாண கிரந்தங்களிலே இருக்கிறது. இன்னொரு இடத்திலே யுவா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சகசிரநாமம், விஷ்ணு சகசிரநாமத்திலே ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவா என்று பெருமாளுக்கு பெயர் வைக்கும் பொழுதே அவன் ஸ்தவிஷ்டன் என்றும் ஸ்தவிரன் என்றும் பெயர் வைக்கிறது. ஸ்தவிரன் என்றாலே கிழவன் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கும் அப்படி விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். விருத்தகா ஸ்தவிரகா என்பது யுவா என்பதற்கு எதிர்ப்பதம். யுவா என்பதற்கு எதிர்ப்பதமான ஸ்தவிரன் என்பது அவனுக்கு திருநாமமாகவே அமைந்திருக்கிறது. ஸ்தவிரன் என்பதற்கும் மேலாக ஸ்தவிஷ்டன் என்று மிக மிக தொண்டு கிழமானவன் என்று அர்த்தம். அதையெல்லாம் தன் பெயராகவே கொண்டிருப்பவன் யுவா என்ற பதத்துக்கு எப்படி வாக்கியனாவான் என்று கேட்டால், இவற்றுக்கிடையே விரோதம் இல்லை. அவன் ஸ்தவிஷ்டனாகவும் ஸ்தவிராகவும் இருந்து கொண்டே கூட தன்னுடைய இச்சையினாலே யுவ சரீரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறான். அதனாலே அவன் யூனஹ ரங்க யூனஹ என்ற வார்த்தைக்கும் இடமாகிறான். ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோ த்ருவஹா என்ற பெயர்களையும் கொண்டிருக்கிறான். முதுகிழவனாக இருந்தாலும் கூட யுவ சரீரத்தை எடுத்துக் கொண்டிருப்பவன் என்று அர்த்தம் சொல்லும் பொழுது இவற்றுக்கிடையே விரோதம் எதுவும் இல்லை. லாவண்யௌகத்வயமிவ மதிஹி மாமிகா ரங்கயூனஹ. மதிஹி மாமிகா என்னுடைய புத்தி என்பவள், ரங்கயூனஹ ரங்கயுவா என்பவனுடைய நிர்விஷத்யூரு யுக்மம், ஊரு யுக்மம் தொடை ஜோடியை நிர்விஷதி நிர்வேஷம் பண்ணுகிறது. நிர்வேஷம் பண்ணுகிறது என்றால் ஆனந்தானுபவம் பண்ணுகிறது என்று அர்த்தம். அந்த தொடையை காணும் பொழுதே, கண்ணாலே பார்க்கும் பொழுதே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. பகவானுடைய திருமேனியிலே இருக்கிற சௌகந்தியம், சௌகுமாரியம், லாவண்யம், யௌவனம் இதையெல்லாம் நாம் ரசிக்கும் பொழுது நமக்கு அந்த சுப
ஆஸ்ரய தியானத்தினாலே தரிசனத்தினாலே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. என்னுடைய புத்திக்கு ஏற்படுகிற அந்த ஆனந்தத்தை வைத்து மதிர் மாமிகா ஊர்யுக்மம் நிர்விஷதி, நிர்வேஷம் பண்ணுகிறது, கண்டு ஆனந்தப்படுகிறது என்று. நிர்விஷத்யுருயுக்மம் லாவண்யௌகத்வயமிவ மதிஹி மாமிகாரங்கயூனஹ. இப்பொழுது 6 விசேஷணங்கள் பார்த்தோம் ரங்கநாதனுடைய தொடை இணைக்கு. முதலாவது மன்மதனுடைய தோட்டத்திலே ஸ்திரமாக இருக்கிற வாழைத்தண்டு கம்பம் தோரண வாசலிலே வைப்பார்களே, அப்படி இந்த 2 கம்பங்களை தொடைகள் ரங்கநாதனுடைய தொடைகள் நட்டு வைத்து அதன் மூலமாக சோபானத்தில் நாம் போகும் பொழுது அவனுடைய வட்சஸ் என்கிற உத்தியானத்துக்குள்ளே நுழைய போகிறோமோ, அந்த மண்டபத்துக்கு போகிறோமோ, அதற்கான தோரண வாயிலாக இது இருக்கிறதோ என்று சம்பாவிக்கத்தக்கது. அந்த வாழை தண்டைகளாலேயும் பகுமானம் பண்ணி சம்பாவனை பண்ணத்தக்கது. யோகிகளாலேயும் சமயக்கு நன்றாக பாவனை தியானத்திலே கொண்டு வரத்தக்கது என்று முதல் பாதத்திலே பார்த்தோம். அதற்கு பிறகு பீதாம்பரத்தை தரிப்பது, அந்த பீதாம்பரத்தினாலேயும் ஆசிலிஷ்டமாக ஆசமந்தாதி நாலாபுரத்திலும் சிலிஷ்டம் சேர்க்கை கொண்டதாக இருக்கிறது. பீதாம்பரத்தை நன்றாக உடுத்தி கொண்டிருக்கிறது என்று. கமலா பூமி நீளா இவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கிமபி உபதானம் வர்ணிக்க முடியாத தலையணையாக இருப்பது. கீழே பரவுகிற ஒட்டியானத்தில் இருக்கிற மணிகளுடைய கிரணங்கள்னாலே இந்த தொடையானது ருத்திரமாக இருக்கிறது. இந்த தொடை மீதுதான் அந்த ரத்னங்களுடைய கதிர்கள் பரவுகின்றன. அதனாலே தொடைக்கு அழகு வந்திருக்கிறது. பெருமாளுடைய திருமேனியனுடைய மொத்த சமுதாய சோபை என்கிற லாவண்யமானது அழகு சொட்டுகிறது என்று சொல்வது போல கீழே வழிகிறதோ என்னவோ, அது 2 அருவிகளாக வெள்ளங்களாக பாய்கிறதோ என்று நினைக்கும்படியாக லாவண்யௌகத்வயமாக இருக்கிறது. கிமபி வர்ணிக்க முடியாததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடி சோபையை பார்த்து ஆனந்தப்படுகிறது என்னுடைய மதி என்று சொன்னார். ஸ்லோகத்தை ஒரு தடவை சேவித்து விடுவோம். காமஹ ராம ஸ்திர கதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் க்ஷௌமாஸ்லிஷ்டம் கிமபி கமலா பூமி நீளோபதானம் ஞஞ்சத் கஹஞ்சி கிரண ருச்சிரம் நிர்விஷத்யூருயுக்மம் லாவண்யௌகத்வஜமிவ மதிர் மாமிகாரங்கயூனஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி பிரானை அனுசரித்து இந்த ஸ்தோத்திரம் அமைந்தாலும் அங்கே தனியாக ஊரு வர்ணனம் கிடையாது, பீதாம்பர வர்ணனம் உண்டு. அதனாலே அங்கே இல்லாத சில வர்ணனங்களும் இதிலே சேர்ந்திருக்கின்றன. இதற்கு அடுத்த அவயவ சோபையை அடுத்த வாரத்திலே பார்ப்போம்.